சங்கை மிக்கவர்களே, மனித வாழ்க்கையில் நான் வாழ்வதற்கும் வளர்வதற்கும் என் வாழ்க்கையை ஒளிமயமாக ஆக்குவதற்கும் கட்டாயம். முதல்ல நம்முடைய மார்க்கத்தினுடைய அடிப்படையில் நின்று பேசுவார்கள். வாழ்க்கையில் இன்றைக்கு கல்வி, நம்ம பிள்ளைங்க படிக்கணும், முன்னேறணும், பெரிய நிலைக்கு வரணும். இன்றைக்கு படிப்பில் நாம் ரொம்ப கவனம் குறைந்திருக்கிறோம், பின்தங்கி இருக்கிறோம். கல்வியில் நாம் பின்தங்கி இருக்கிறோம், மார்க்க கல்வியிலும் பின்தங்கி இருக்கிறோம். இன்றைக்கு உலகளாவிய அளவில் பெரும் பெரும் பதவிகளில் இருக்கிற அந்த கல்விக்கும் நாம் பின்தங்கி இருக்கிறோம். இன்றைக்கெல்லாம் நமக்கு சதவீத அடிப்படையில் அரசாங்கம் இடஒதுக்கீட்டை தந்தாலும் அதை நிரப்புகிற மனிதர்களை நம்முடைய கையில் வைத்திருக்கிறோமா என்ற கேள்வி இருக்கிறது. அந்த இடத்தை நிரப்புகிறவர்கள் நம்மிடத்தில் இருக்கிறார்களா? அந்த படிப்பை எத்தனை பேர் படித்திருக்கிறோம் என்பது நம்முடைய கேள்வி. கல்வி என்பது மனிதனின் வாழ்க்கையில் மிகப்பெரிய இடம். நான் கல்வியாளனாகவே வாழ்ந்தாக வேண்டும். உலகத்தில் எல்லாருடைய கல்வியும் எனக்கு இருக்கிறது. நான் பெற்ற கல்வி மிகப்பெரியது என்கிறார்கள் நபிகள் நாயகம். ஊத்தீத்து இல்மல் அவ்வலீன வல் ஆஹரீன், எனக்கு முன்னர் வாழ்ந்தவர்கள், அங்கே இருக்கிற அறிஞர்கள், விஞ்ஞானிகள், அறிவுலகத்தில் சிகரம் மாணவர்கள், சிறகடித்து படித்தவர்கள், பறந்தவர்கள், எல்லாருடைய இல்மும் எனக்கு உண்டு. இனி என்னென்ன இல்முகள் உலகத்தில் மனிதன் சந்திப்பானோ, எத்தனை கல்வி மனித உலகத்தில் இனி வருமோ, அறிவியல் சார்ந்து எத்தனை கண்டுபிடிப்புகள், அத்தனை கல்வியும் எனக்கு இருக்கிறது என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எழுதுகோள் பிடித்து எழுதவில்லை, யாருக்கு முன்னாலும் மண்டியிட்டு அமரவில்லை. ஆனால் கல்வி உலகத்தில் நான் ஒரு மகான் என்கிறார்கள் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஊத்தீது இல்மல் அவ்வலீன வல் ஆஹரீன், பின்னால் வருகிறவர்களின் கல்வியும் முன்னர் வாழ்ந்தவர்களின் கல்வியும் எனக்கு கொடுக்கப்பட்டது என்றார்கள் சாந்த நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கல்வி என்று சொன்னால் எல்லா கல்வியும், என் திறனை வளர்த்துக் கொள்வது, என் ரப்பை அறிவது, மார்க்கத்தை புரிந்து கொள்வது, உலகத்தை புரிந்து கொள்வது, வாழ்க்கையின் உயர்வை அடைகிற அத்தனை கல்வியும், அதில் நான் ஆட்சி செய்ய வேண்டும், கால் ஊண்ட வேண்டும், தடம்பதிக்க வேண்டும். இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளின் பக்கம் நம்ம கவனம் செலுத்தணும். நம்ம தான் படிக்காம போயிட்டோம், நம்ம பிள்ளைங்களை படிக்க வைப்போம். நாம் ஆலிமாகல்ல, நம்ம பிள்ளைங்க ஆலிமாக வேண்டும். நாம் ஹாஃபிலாகவில்லை, நமது பிள்ளைகள் ஹாஃபிலாக வேண்டும். நீங்கள் கல்வியாளர்களாக அடுத்த தலைமுறைகளை ஆக்க வேண்டும். மார்க்க கல்வியை கொடுக்கிறோம். இன்றைக்கு நம்ம பிள்ளைங்க நாடு தழுவிய அளவில் உயர வேண்டும், சிறக்க வேண்டும், எல்லா துறையிலும் கால்பதிக்க வேண்டும் என்று ஒரு பெரிய கோரிக்கை எங்கும் எழுந்திருப்பதால் 2 கல்வியையும் கொடுக்கிறோம். இங்கே எங்கள் கல்லூரியில் ஆலிமாக ஆகிறார், அவர் ஒரு BA ஆலிம், MA ஆலிம், அவர் எல்லா கல்வியும். இதை சார்ந்து மாத்திரமல்ல, இன்னும் என்ன உண்டு, எங்கெல்லாம் மேல தொட முடியும். 2 கல்விகளையும் இன்றைக்கு ஜாமியாக்களும் மதரசாக்களும் கொடுக்கிறது. ஏதோ ஆலிமானா புள்ள என்ன செய்வான் வருங்காலத்தில், அப்படியெல்லாம் நம்ம பெற்றோர்கள் பார்க்கல. ஆலிமானா வருமானம் கிடைக்குமா, சம்பாத்தியம் கிடைக்குமா, ஆலிம்சாவானா கஷ்டப்படணுமே, அப்படியெல்லாம் பார்க்கல. அற்ப உலகத்தினுடைய ஆசைகளை விட்டும் பாதுகாக்கப்பட்ட நன்மக்கள். ஆனால் இன்றைக்கு எதிர்பார்ப்பு இருக்கிறது, நம்ம புள்ள ஆலிமானா என்ன செய்வான், எனவே 2ஐயும் கொடுக்கிறோம். அவன் ஆலிமாக மாத்திரமல்ல, ஒரு சட்டக்கல்வி உள்ளவனாக வெளியே வருகிறான். ஒரு ஆலிம், ஒரு இன்ஜினியர், ஒரு ஆலிம், ஒரு வக்கீல். அவன் எல்லா கல்விகளையும் கொடுக்கும் நிறுவனங்களாக நமது மதரசாக்களும் ஜாமியாக்களும் இன்றைக்கு தமிழகம் மொத்தத்திலும், இனி தமிழகம் இந்தியா முழுக்க ஒரு அருமையான சூழல் உண்டாக்கப்படுகிறது. இந்த சமூகம் குர்ஆனை விட்டும் தூரமாகிவிடக்கூடாது, ஹதீஸை விட்டும் தூரமாகிவிடக்கூடாது, சட்டங்களை விட்டும் தூரமாகிவிடக்கூடாது, தொழுகும் முறை தெரியாமல் போய்விடக்கூடாது, கல்யாண வாழ்க்கையின் முறை தெரியாமல் போய்விடக்கூடாது, குடும்ப வாழ்க்கை தெரிந்த வேண்டும், வியாபாரம் தெரிய வேண்டும். இல்லை தப்பு பண்ணிடுவோம். தப்பு பண்ற போதுதான் நாம் கீழே இறங்குகிறோம், சரிந்து விழுகிறோம். தவறில்லாத ஒரு வாழ்க்கை, குற்றமில்லாத ஒரு வாழ்க்கை, அநீதி இல்லாத ஒரு வாழ்க்கை,
அடுத்தவர்களை ஏமாற்றாத ஒரு வாழ்க்கை, மோசடி இல்லாத ஒரு வாழ்க்கை, நீதியான ஒரு வாழ்க்கை, நேர்மையான ஒரு வாழ்க்கை, அந்த வாழ்க்கை நாம் அடைவதற்கு நமது ஜாமியாக்கள் கொடுக்கிற மிக உயர்வான அந்த கல்வி வகை செய்யும். இப்ப நாங்க பகிரங்கமாக சொல்வோம், பொய் சொன்னதே இல்லை, யாரை பற்றியும் குறை சொல்வதில்லை, ஒரு பைசா ஹராமை நாங்கள் தொட்டதே இல்லை, பொய் சொன்னதில்லை, புறம் பேசுவதில்லை, ஹராமை சாப்பிட்டதில்லை, யாரும் உரிமையையும் பறித்ததில்லை, யாரு மனசையும் காயப்படுத்தும் சொற்களை கூட சொல்வதில்லை. ஜாமியாக்கள் கற்றுக் கொடுக்கிற பாடம், ஜாமியாக்களில் நபிகள் நாயகமே பேசுவார்கள், அந்த பாடம் அங்கே இருக்கிறது. அதில் தான் இன்றைக்கு அனைத்து கல்விகளையும் கொடுக்கும் இடமாகவும் ஆக்குகிறோம். ஏன் நமது பிள்ளைகள் தகுதியானவர்களாக, தரமுள்ளவர்களாக, உயர்வானவர்களாக, எல்லாவற்றையும் தாண்டி ஒழுக்கமும் நேர்மையும் உள்ளவர்களாக வளர வேண்டும். அவர் டாக்டரா இருக்கிறது தப்பில்லை, டாக்டராக வேண்டும். இந்த சமூகத்தில் எத்தனை டாக்டர்கள், டாக்டராக ஆக்குங்கள் உங்கள் பிள்ளைகளை. ஒரு மார்க்கம் ஞானம் பெற்ற ஒரு ஆலிம் டாக்டராக ஆக்குங்கள். அவர் மருத்துவத்தில் நேர்மையாக இருப்பார், மருத்துவம் அவரை தவறுக்கு இழுக்காது, அவர் ஒழுக்கம் சார்ந்திருப்பார், ஒரு ஆலிம் டாக்டர். அப்படிப்பட்ட காலத்தை நாம் சந்தித்திருக்கிறோம். நான் எல்லா கல்வியிலும் தொடங்கணும். இன்னைக்கெல்லாம் நம்ம பிள்ளைங்களை பற்றி பெற்றோர்கள் படிச்சுட்டு மறங்குதுங்கிறான். அன்னைக்கு காலையில் பப்ளிக் எக்ஸாம் போகணும், தாயார் ராத்திரில் ஃபோன் பண்ணுறாங்க, காலையில் பப்ளிக் எக்ஸாம் ஹசரத், எல்லாமே மறந்த மாதிரி இருக்குங்கிறான் பையன். அது என்ன வாழ்க்கை? பப்ளிக் எக்ஸாம் போகும்போது எல்லாம் மறந்த மாதிரி இருந்தால் என்ன பண்ணுறது? நினைவாற்றல் ஏன் குறையும்? மறதி ஏன் வரும்? மார்க்கம் சொல்லும், பாவம் அதிகமானால் மறதி ஏற்படும். இன்னைக்கு நம்ம பிள்ளைங்கள்ட்ட பாவம் இருக்கிறது, குற்றம் இருக்கிறது. அவன் 10th படிக்கிறான், +2 போகிறான், எல்லாம் மறக்கிறது. ஏன்? 10th போற காலத்தில் கூட அவன் பாவத்திற்கு சொந்தமாகிறான். பார்வைகள் சரியில்லை, எண்ணங்கள் சரியில்லை, குணங்கள் சரியில்லை, பெற்றோர்களுக்கு சரியாக கட்டுப்படுவதில்லை, பெரியவர்களை மதிப்பதில்லை. இதுவெல்லாம் நினைவாற்றலை குன்ற வைக்கும், அவனுக்கு தெரிவதில்லை. நீங்கள் கல்வியாளர்களாக ஆக வேண்டும், நினைவாற்றல் மிக்க கல்வியாளர்களாக. அது பாவம் இல்லாதவர்களுக்கு கிடைக்கும். நாங்கள் பாவம் செய்தா நினைவாற்றல் போயிடும், பாவம் செய்தா ஞாபக சக்தி இல்லாமல் மறதி ஏற்படும். இன்னைக்கு பிள்ளைங்களுக்கே மறக்குதுன்னா பிள்ளைங்களே பாவத்துக்கு அடிமைப்படுகிறார்களோ என்று அஞ்ச வேண்டிய காலம். எனவே கல்வி அவசியம். கல்வி என்பதில் நாம் தொடங்க வேண்டும், சிறக்க வேண்டும். ஒவ்வொரு மனித சமூகத்தில் வாழுகிற அத்தனை பேர்களுக்கும் மழுங்காக, மக்காக, மார்க்கமோ ஒழுகமோ எந்த ஞானமும் இல்லாதவர்களாக மாறிவிடாமல் கல்வியாளர்களாக நாம நம்ம அடுத்த தலைமுறை உருவாகணும். அல்லாஹ் ஒரு வாழ்க்கையை சொன்னான், தீர்வு ஒண்ணுதான், ஒத்தகுல்லா அல்லிமுக்குமுல்லா. நீங்கள் அல்லாஹ்வின் அச்சம் உள்ளவர்களாக அவன் கட்டளையை எடுத்துக்கொள்ளுங்கள், அவன் தடுத்ததை விட்டுவிடுங்கள். நல்ல ஞாபகம் வைக்கணும், நான் சொந்த வார்த்தையை பேசவில்லை, அல் குர்ஆனில் நின்று பேசுகிறேன். அல்லாஹ் சொன்னான், நீ என் அச்சம் உள்ளவனாக வாழு. என் அச்சம் என்றால் நான் சொன்னதை எடுத்து நடக்கணும், நான் தடுத்ததை விட்டு ஒதுங்கிறணும். எடுத்துக்க பாருங்க, எத்தனை அல்லாஹ்வின் கட்டளை எடுத்தோம், எத்தனை அவன் தடுத்ததை விட்டோம். அவன் தடுத்ததிலெல்லாம் இன்றைக்கு ஆசை வருகிறது. அவன் எதை செய்யக்கூடாது என்றானோ அங்கே இந்த சமூகம் நிற்கிறது. மனிதர்கள் அங்கேதான் போய் மோதிக்கொண்டிருக்கிறார்கள். எதையெல்லாம் தடுத்தான்? வேண்டாம் என்றான் வட்டி, வேண்டாம் என்றான் ஊழல், வேண்டாம் என்றான் லஞ்சம், எல்லாம் இன்றைக்கு தலை விதித்து ஆடுகிறது. ஏமாற்றாதே என்றான் அல்லாஹ்வும் ரசூலும், ஏமாற்றும் கூட்டம் கூடிக்கொண்டிருக்கிறார்கள். செய்யாதவர்கள் மோசடிகளை, மோசடி செய்தவர்கள் நிறைந்து போகிறார்கள். காசு என்பது, அதை உண்டாக்குதல் என்பது பல பேர்களை குருடர்களாக ஆக்குகிறது. சத்தியத்தை பார்க்க முடியாத குருடர்களாக. நான் சொல்வேன், காசு தேவை, சம்பாத்தியம் தேவை, பணம் வர வேண்டும், ஆனால் குருடர்களாக மாறிவிடாதீர்கள். ஹராமான வழியில் வர வேண்டாம் என்கிறேன். உழைப்போம் நேர்மையாக, சம்பாதிப்போம் ஹலாலாக. இத்தனை இருந்தும் எத்தனை பேர் புரிந்தோம்? அல்லாஹ் சொன்ன வார்த்தையை சொல்வேன்,
நீங்கள் கல்வியாளர்களாக ஆக வேண்டுமா? வத்தகுல்லாஹ் யுஅல்லிமுக்குமுல்லாஹ், நீங்கள் அவன் ஏவியதை எடுங்கள், அவன் தடுத்ததை விடுங்கள், உங்களை கல்வியாளர்களாக அவனே ஆக்குவான். என் புள்ள கல்வியாளன் ஆகிடுவான், என் பொண்ணு கல்வியாளராக ஆகிவிடுவார்கள். எப்போது? அவன் ஏவியதையெல்லாம் எடுக்க வேண்டும். தொழுகையை சொன்னானா, எங்கள் வீடு தொழுகை இடமாக ஆக்க வேண்டும். நேர்மையை சொன்னானா, என் வாழ்க்கையெல்லாம் நேர்மை இருக்க வேண்டும். ஹராமை தடுத்தானா, நான் அங்கே நின்று வாழ வேண்டும். அல்லாஹ் உங்களை கல்வியாளர்கள் ஆக்குவான். அந்த ஒன்றை எடுப்போம், வாழ்வோம். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக.